cause I got something to prove. உங்களில் எத்தனை பேருக்கு ஏடிவினா ரொம்ப முடியும்? அதாவது அட்வென்ச்சர். எனக்கு சில நேரங்களில் அட்வென்ச்சர் பண்ண பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அட்வென்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஏற்றமான பைக்குன்னா அது எக்ஸ்பல்ஸ் தான். ஹிமாலயன் இருக்குது, ஆனால் ஹிமாலயன் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லை. ஆனால் இது மிடில் கிளாஸ் பசங்களுக்காகவே உருவாக்கின மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஹலோ நண்பா, நான் தான் மோட்டோ விஜய். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா Xpulse 200 4V அந்த பைக்கோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தோம்னா புதுக்கோட்டைக்கு வந்துருச்சு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ரிவ்யூ கிடையாது இது. ஓகே, ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா ஃபுல்லி ஆஃப் ரோடருக்கு இந்த பைக் ரொம்பவே அழகாக இருக்கும். லாங் ட்ரிப்புக்கும் செம்மையாக இருக்கும். நிறையா பேர் இந்த பைக்கு கவர்ந்து இழுத்துருச்சுன்னே சொல்லலாம். சில இளைஞர்களுக்கு Xpulse ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹிமாலயன் வாங்க முடியாத ஆளுங்க இன்றைக்கி Xpulse தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் Xpulse நிறைய பேர் மனசில் இன்றைக்கி இடம் பிடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2Vன்னு ஒரு மாடல் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மாடல் ரொம்ப அழகாக சேல்ஸ் ஆனிச்சு. அதுக்கடுத்து இப்போ 4Vங்கிற மாடல், அதாவது 4 வால்வு வச்ச மாடல் இப்போ களத்தில் இறக்கியிருக்காங்க. இது இன்னமும் அழகாக இருக்குது. அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸையும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குது. இந்த பைக்கில் பார்த்தோம்னா 200 சிசி இன்ஜின், ஆயில் கூல் இன்ஜின் அண்ட் ஏர் கூல் இதை தான் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. இதோட பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை அந்த பைக்கை நான் ஓட்டியிருக்கேன். இந்த பைக்கை பார்க்குறதுக்கு அப்படியே குதிரை மாதிரி இருக்கும். பார்க்க ஹைட்டாக தெரியும். ஆனால் உங்களுக்கு 5.5 இருக்கவங்க கூட, 5.5 அடி உயரம் இருக்கவங்க கூட இந்த பைக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா சீட் ஹைட்டு ரொம்ப கம்மி தான். ஹைட்டு வேணால் இப்போ பிரம்மாண்டமாக ப்ராடாக இருக்கலாம், ஆனால் சீட் ஹைட்டு கம்மி. இந்த பைக்குடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். புதுக்கோட்டையிலே இந்த பைக் வந்துருச்சு. இந்த பைக்குடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா 1,64,000, அதாவது 4V. 2V எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 1,49,000 ரூபா வருது. ஓகே, இதோடைய டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30,000லேருந்து 40,000க்கு உள்ளே கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட வரும்போது கேட்டுட்டு தான் வந்தேன். மந்த்லி இஎம்ஐ ஒரு 5,600லேருந்து 6,000க்கு உள்ளே வரும். ஓகே, வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த பைக் சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த பைக்கு புதுக்கோட்டையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா SVS மோட்டார்ஸ், ஹீரோ SVS மோட்டார்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் புதுக்கோட்டையில் எடுக்கிறீங்களோ. நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க, பைக்கு ஓட்டி பார்க்கணுன்னு ஆசை இருக்கா அப்படின்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையில் பைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு பைக்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் புதுக்கோட்டையில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியாது. போய் நேராக பைக்கை போய் பாருங்கள். பார்த்து அந்த பைக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை, see you.